வணக்கம் மக்களே, வெல்கம் டு தாரி மார்க்கெட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ஷாக்கிங் டேட்டா வந்திருக்கு. 875 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோ டச் பண்ணிருக்கு. இது இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் ரொம்ப வீக்கா இருக்குன்னு கிளியர் சிக்னல். பர்டிகுலர்லி பேங்கிங் செக்டார் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை கீழே இழுத்தது. இன்னைக்கு மார்க்கெட்ல எக்ஸாக்டா என்ன நடந்தது, எஃப்ஐஐஸ் என்ன பண்ணாங்க, எந்த செக்டார்ஸ் இம்பாக்ட் ஆயிடுச்சு, எல்லாம் இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல பெஞ்ச்மார்க் இண்டிசஸ் பத்தி பார்ப்போம். பிஎஸ்சி சென்செக்ஸ் இன்னைக்கு 1350 பாயிண்ட்ஸ்க்கு மேல சரிஞ்சு க்ளோஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நிஃப்டி 50 422 பாயிண்ட்ஸ் டிக்ளைன் ஆகி 24,028 லெவல் பக்கத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. அது ரஃப்லி 1.73% ஃபால். இன்னும் முக்கியமான சிக்னல் என்னன்னா, மார்க்கெட் வாலடைலிட்டி மெஷர் பண்ற இந்தியா விக்ஸ், அதாவது ஃபியர் கேஜ் 17% மேல ஸ்பைக் ஆகி 23 லெவலுக்கு மேல ரீச் பண்ணிருக்கு. இது மார்க்கெட் சென்டிமெண்ட் நர்வஸா இருக்குன்னு கிளியர் சிக்னல். இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி சைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டில் பார்த்தோம். எஃப்ஐஐஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இன்னைக்கு ரஃப்லி 6,350 கோடி ரூபாய் நெட் செல் பண்ணிருக்காங்க. ஆனா டிஐஐஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 7,625 கோடி ரூபாய் நெட் பை பண்ணிருக்காங்க. சிம்பிளா சொன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங் பிரஷர் கிரியேட் பண்ணினாலும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்ட்ராங் பையிங் மூலமா மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக்டார் வைஸ் பார்த்தா மிக்ஸ்டு மூவ்மெண்ட் தான் காணப்பட்டது. பர்டிகுலர்லி பேங்கிங் மற்றும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார்ல ஸ்ட்ராங் பிரஷர் பார்த்தோம். ஐடி செக்டார்ல ஹவர் ரீசென்ட் செஷன்ஸ்ல ஸ்லைட் ரிகவரி சிக்னல்ஸ் காணப்பட்டது. மெட்டல் செக்டார்ல ரீசென்ட் ரேலி அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங்னால வாலட்டாலிட்டி பார்த்தோம். அதே மாதிரி மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் செக்மெண்ட்ஸ்லும் கரெக்ஷன் கண்டினியூ ஆயிடுச்சு. பிராட் மார்க்கெட் இண்டிசஸ் பார்த்தா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ரஃப்லி 2% பக்கம் ஃபால் காமிச்சது. நிஃப்டி மிட் கேப் செலக்ட் 1.7% டிக்ளைன் காணப்பட்டது. அதே மாதிரி நிஃப்டி ஸ்மால் கேப் 100 2.2% ஃபால் காமிச்சது. இது என்ன காட்டுதுன்னா, லார்ஜ் கேப் மட்டும் இல்லாம மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லும் செல்லிங் பிரஷர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு தெரிய வருது. குளோபல் ஃபேக்டர்ஸும் மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு ஸ்ட்ராங் இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு. பர்டிகுலர்லி மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் மற்றும் ஈரான் கான்ஃபிளிக்ட் இன்டென்சிஃபை ஆகிறதுனால குளோபல் எனர்ஜி மார்க்கெட்ஸ்ல வாலட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ரீசென்ட் ரிப்போர்ட்ஸ்க்கு படி இஸ்ரேல் ஈரானியன் ஆயில் ஸ்டோரேஜ் டிப்போஸ் மற்றும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டார்கெட் பண்ணிருக்கு. இந்த டெவலப்மெண்ட்ஸ்னால க்ரூட் ஆயில் பிரைசஸ் ஷார்ப்பா ஸ்பைக் ஆகியிருக்கு. அண்ட் இன்னைக்கு $119 per barrel இன்ட்ராடே ஹை டச் பண்ணிருக்கு, which is லாஸ்ட் 2 வருஷத்துல ஹையஸ்ட் லெவல். ஆனா லேட்டர் செஷன்ல ப்ராஃபிட் புக்கிங் மற்றும் மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ்னால பிரைஸ் ரீபவுன்ஸ் ஆகி இப்போ ரஃப்லி $88 per barrel ரேஞ்சுக்கு திரும்பி வந்திருக்கு. ஈரான் ஒஃபிஷியல்ஸ் வார்ன் பண்றது என்னன்னா, இந்த அட்டாக்ஸ் கண்டினியூ ஆனா ஈரான் ரிட்டாலியேஷனா ரீஜனல் ஆயில் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் ஷிப்பிங் ரூட்ஸை டார்கெட் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்படி நடந்தா குளோபல் ஆயில் சப்ளை ஹெவிலி இம்பாக்ட் ஆகும். அண்ட் அனலிஸ்ட் சொல்றது படி க்ரூட் ஆயில் பிரைஸ் ஈவன் $200 per barrel ரேஞ்சுக்கு போகும் பாசிபிலிட்டி இருக்கு. இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, வேர்ல்ட் ஆயில் சப்ளைல ரஃப்லி 20% ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமா தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அந்த ரூட் டிஸ்ரப்ஷன் ஆனா குளோபல் எனர்ஜி மார்க்கெட்ஸ்க்கு மேஜர் ஷாக் வரும். ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா இந்தியா மாதிரி ஆயில் இம்போர்ட் டிபெண்டன்ட் கண்ட்ரிக்கு இன்ஃப்ளேஷன் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அது ஸ்டாக் மார்க்கெட் சென்டிமெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும். கரன்சி மார்க்கெட்லயும் இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்ட் பார்த்தோம். இந்தியன் ரூபி யூஎஸ் டாலருக்கு எதிராக 91.99 லெவலுக்கு வீக்கன் ஆகி ரெக்கார்ட் லோ டச் பண்ணிருக்கு. க்ரூட் ஆயில் ஸ்பைக் மற்றும் எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோஸ் தான் இந்த ருபி வீக்னஸ்க்கு முக்கியமான ரீசன்ஸ்னு அனலிஸ்ட் சொல்றாங்க. சென்னை மார்க்கெட்ல 24 கேரட் கோல்ட் ரஃப்லி 16,167 ரூபாய் பர் கிராம் ட்ரேட் ஆகுது. 22 கேரட் கோல்ட் ரஃப்லி 14,839 ரூபாய் பர் கிராம். சில்வர் பிரைஸ் இந்தியால ரஃப்லி 279.90 ரூபாய் பர் கிராம் ட்ரேட் ஆகுது. இன்னைக்கு மார்க்கெட்ல பிக்கெஸ்ட் லூசர்ஸ் பார்த்தா பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் 15% கிராஷ், சஃபயர் ஃபுட்ஸ் இந்தியா 9.6% டிக்ளைன், தேவயானி இன்டர்நேஷனல் 5.9% ஃபால், தேஜஸ் நெட்வொர்க்ஸ் 8% கரெக்ஷன். வீக் மார்க்கெட் இருந்தாலும் சில ஸ்டாக்ஸ் பாசிட்டிவா மூவ் பண்ணுது. எம்க்யூர் பார்மசூட்டிகல்ஸ் 7.4% கெயின், ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 5.9% ரேலி, அஃபில் 3% கெயின். சுகர் செக்டார்ல பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ், பலராம்பூர் சினி மில்ஸ் 2-3% கெயின்ஸ் காணப்பட்டது.
மார்க்கெட்ல ஹை ட்ரேடிங் வால்யூம்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஸ்டாக்ஸ்லும் ஸ்ட்ராங் ஆக்டிவிட்டி பார்த்தோம். வோடாஃபோன் ஐடியா 23 கோடி ஷேர்ஸுக்கு மேல ட்ரேட் ஆயிருந்தது. எஸ் பேங்க் 4% ஃபால் ஆயிடுச்சு. ஆனா ஹெவி ட்ரேடிங் வால்யூம் பார்த்தோம். சுஸ்லான் எனர்ஜி ஸ்டாக் ரஃப்லி 38 ரூபீஸ் பக்கம் ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணிருக்கு. இன்னும் சில ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் டாடா ஸ்டீல், ரிலையன்ஸ் பவர், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்க கூட என்எஸ்சில மோஸ்ட் ஆக்டிவ் கவுண்டர்ஸா ட்ரேட் ஆயிருந்தது. ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ்லயும் இன்னைக்கு செல்லிங் பிரஷர் பார்த்தோம். ரெயில் விகாஸ் நிகம் லிமிடெட் ரஃப்லி 4.6% ஃபால் ஆகி 272 ரேஞ்சுக்கு வந்தது. இர்கான் இன்டர்நேஷனல் ஆல்மோஸ்ட் 7% டிக்ளைன் ஆகி 136 லெவல் பக்கம் ட்ரேட் ஆயிடுச்சு. ரீசெண்டா மார்க்கெட்ல வந்த ஆர்விஎன்எல் ஐகான் மர்ஜர் ரூமர்ஸ் கம்பெனி ஃபைலிங்ஸ் மூலமா கிளாரிஃபை பண்ணப்பட்டது. இர்கான் ஆஃபீஷியல் ஃபைலிங்ல இந்த மாதிரி மர்ஜர் டிஸ்கஷன்ஸ் நடக்கலன்னு கிளியரா சொல்லியிருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே ரூமர்ஸ்னால இர்கான் 12% ரேலி பண்ணது, ஆர்விஎன்எல் 6% சர்ஜ் ஆயிருந்தது. ஆனா இன்னைக்கு அஃபீஷியல் கிளாரிஃபிகேஷன் வந்ததுனால ப்ராஃபிட் புக்கிங் தான் இந்த கரெக்ஷனுக்கு மெயின் ரீசன்னு அனலிஸ்ட் சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தா 875 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோ டச் பண்ணிருக்கு. இது மார்க்கெட் சென்டிமெண்ட் வீக்கா இருக்குன்னு ஸ்ட்ராங் சிக்னல். 52 வீக் லோ டச் பண்ண முக்கியமான ஸ்டாக்ஸ்ல HDFC பேங்க், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், இன்டர்குளோப் ஏவியேஷன். ஓவராலா பார்த்தா இந்த கரெக்ஷன் மோஸ்ட்லி குளோபல் கியூஸ் மற்றும் சென்டிமெண்ட் ட்ரிவன் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். எஃப்ஐஐ செல்லிங் பிரஷர், க்ரூட் ஆயில் வாலட்டாலிட்டி மற்றும் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இந்த 3 ஃபேக்டர் சேர்ந்து மார்க்கெட்ல பிரஷர் கிரியேட் பண்ணிருக்கு. நாளை மார்க்கெட் டைரக்ஷனுக்கு குளோபல் கியூஸ் மற்றும் க்ரூட் ஆயில் மூவ்மெண்ட் முக்கியமான ரோல் பிளே பண்ண சான்ஸ் இருக்கு. பிஃபோர் எண்டிங் டுடேஸ் மார்க்கெட் அப்டேட், நாளை வாட்ச் பண்ண வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் HDFC பேங்க். இன்னைக்கு மார்க்கெட் செல் ஆஃப்னால HDFC பேங்க் ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணிருக்கு. அரவுண்ட் 821 ரூபீஸ் ரேஞ்சுக்கு வந்திருக்கு. பேங்கிங் செக்டார் சென்டிமெண்ட் வீக்கா இருக்கறனால நாளை பேங்கிங் ஸ்டாக்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகுமா இல்ல செல்லிங் கண்டினியூ ஆகுமான்னு இன்வெஸ்டர்ஸ் க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் சுஸ்லான் எனர்ஜி. இன்னைக்கு ஸ்டாக் ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணிருக்கு அண்ட் ஹெவி ட்ரேடிங் வால்யூம்ஸ் கூட பார்த்தோம். நாளை டெக்னிக்கல் பவுன்ஸ் வருமா இல்ல செல்லிங் பிரஷர் கண்டினியூ ஆகுமான்னு ட்ரேடர்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் ரெயில் விகாஸ் நிகம் லிமிடெட். ரீசெண்ட் ஆர்விஎன்எல் ஐகான் மர்ஜர் கிளாரிஃபிகேஷன் அப்புறம் ஸ்டாக்ல ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தோம். நாளை சப்போர்ட் லெவல் ஹோல்ட் பண்ணுமா இல்ல இன்னும் கரெக்ஷன் வருமான்னு மார்க்கெட் வாட்ச் பண்ணோம். ஃபோர்த் ஒன் வோடாஃபோன் ஏவியா. இன்னைக்கு என்எஸ்சில மோஸ்ட் ட்ரேடட் ஸ்டாக்ஸ்ல இது முக்கியம். ஆல்மோஸ்ட் 23 கோடி ஷேர்ஸ் ட்ரேட் ஆயிருந்தது அண்ட் ஸ்டாக்ல வாலட்டாலிட்டி பார்த்தோம். நாளை மொமெண்டம் ரிட்டர்ன் ஆகுமா இல்ல வாலட்டாலிட்டி கண்டினியூ ஆகுமான்னு ட்ரேடர்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் ஒன் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். குளோபல் மார்க்கெட்ல க்ரூட் ஆயில் பிரைசஸ் ஸ்பைக் ஆகிருக்கு மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ்னால. அதனால ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிஸ் ஸ்பாட்லைட்ல இருக்கு. ONGC மூவ்மெண்ட் நாளை எனர்ஜி செக்டார் டைரக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் சிக்னல் கொடுக்கும். நாளை மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இன்னைக்கு கரெக்ஷன் கண்டினியூ ஆகுமா? உங்களோட வியூ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. டெய்லி தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, தாரி மார்க்கெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸ்டார்ட் ஸ்மால், திங்க் பிக், க்ரோ பிகர். திஸ் இஸ் தாரி மார்க்கெட்ஸ்.